டேய் இது இனிமேல் நான் உள்ள போய் அங்க என்னடா வேலை இருக்க போகுது எனக்கு? நீ யோசிச்சு பாரு. அவங்களுக்கு நீங்க தேவைப்படலாம், உங்களுக்கு அவங்க தேவைப்படலாம், இது ரெண்டும் மக்களுக்கு தேவைப்படலாம். நான் என்னால என்ன டிஆர்பி ஏற போகுது? சில சில பல இடத்துல எல்லாம் பார்த்தா கொந்தளிச்சு எழுந்திக்கிறாங்க. தற்கூரி பயலுகளா, இன்னுமாடா அந்த அரோராவை பத்தி தப்பு தப்பா பேசுறீங்க? படிக்கிறதுக்காக தன் கலை ஆர்வத்தையே அர்ப்பணித்த அப்படின்னு ஒரு பக்கம் பயங்கரம். அதுக்கேத்த மாதிரி இதுல வேற யாரோ திவாகருக்கு பயங்கரமா முட்டு குத்துட்டாங்களா? அவன் கிடக்குறான் செனப் பண்ணின்றான். எனக்கு என்னடா அவன் கிடக்குறான் சனி பாய். டே அவனை பத்தி நான் என்ன சொல்ல? இல்ல என்ன நடக்குதுன்னே புரியல. இது உள்ளேயே எதுக்கு வன்மம் தெரியல, வெளியில இன்னும் எதுக்கு வன்மம் போயிட்டு இருக்குன்னே தெரியல. இதுக்கு மேல என்ன இங்க சப்போர்ட் பண்றதுக்கு தொல்லை? கிளியர் டிக்ளேர்னு டெடிகேட்டட் ஓட்டு போடுங்க போடாதீங்கன்னு அவங்க டிக்ளேர்ல நான் கேட்ட வரைக்கும் ஏதோ பேர்லாம் எழுதி பதிவு பண்ணிலாம் வச்சுட்டாங்களாமே. இந்த தடவை வந்து அப்ப இந்த தடவை உங்களுக்கு கேட்டேன், இந்த தடவை உங்களுக்கு சஸ்பென்ஸே இல்லையா? ஏன் இல்ல இருக்கு அப்படின்னா என்னன்னா, ஃபர்ஸ்ட் டெலிகாஸ்ட்ல ஒரு 6 மணி நேரத்துக்கு ஒரு பேரை நாங்களே லீக் பண்றோம். வெளியில போறோம் அவங்கதான் வின்னர், அவங்கதான் வின்னர், அவங்கதான் வின்னர். அந்த நேரத்துல நாங்க குபீரன்னு சேஞ்ச் பண்ணுவோம் பாருங்க அப்படின்னு. இதுதான் அவங்களால மேக்ஸிமம் சஸ்பெண்ட். அதை நாங்களே சொல்றோமே, நீங்க 2 பேர்ல ஒருத்தர் சூஸ் பண்ணுவீங்கன்னு. இதுல சேதுராமன் என்ன ரகசியங்கிற மாதிரி இதுல ட்விஸ்ட் எதுவும் இருக்காது. பட் இப்போ இவங்களே கூட பண்ணலாம் சார். அதாவது ஆக்சுவலா யாரு டைட்டில் வின்னரோ அதை இவங்களே லீக் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு இது லீக் இது வேற அப்படின்னு சொல்லி குழப்பி விடலாம். பட் அல்டிமேட்லி எல்லாருக்கும் அன்னைக்கு தெரிய போகுது. ஏன்னா முன்னாடி நான் சொன்ன மாதிரி முன்னாடி லீக் ஆயிட்டு இருந்தது. இப்போ ரீசெண்டா 2 சீசன்ல ஒரு உண்மை வந்தா ஒரு பக்கத்துலயே ஒரு ஃபேக் ஒன்று போட்டு யாருன்னு தெரியாத அளவுக்கு கன்ஃபியூஸ் பண்ணி விட்டுறாங்க. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? இன்னைக்கு வரைக்குமே கண்டஸ்டன்ஸ் லிஸ்ட்னு ஒண்ணு லீக் ஆகுதுல, அது கண்டஸ்டன்ட் லிஸ்ட்லாம் லீக் ஆகல. அவங்களே அதை லீக் பண்றாங்க. லீக் பண்ணிட்டு செக் பண்றாங்க. இவன் எடுக்கிறது வர்த்தா டிஜிட்டல்ல இவனை என்ன சொல்றாங்கன்னு செக் பண்ணிக்கிறாங்க. இவெல்லாம் ஒரு ஆளு, இவன் போறதுனால என்ன மைலேஜ் இருக்குன்னு தெரிஞ்சவன ரிஜெக்டட் ரிஜெக்டட். அது எப்படி சார் ரிஜெக்டட் பண்ணுவாங்க? முதல்ல அவங்கள வந்து செலக்டட்ல சொல்லி வச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் we have spoken with the management and உங்களுக்கு எவ்வளவு சொல்லியிருக்காங்க? 11,000 முதல்ல பேசணும்ல, இப்போ 4,300 தரோம். சார் 4,300க்கும் 11,000க்கு எவ்வளவு டிஃபரன்ஸ்? வேணும்னா வாங்க, வேணாம்னா விட்டுருங்க. சார் வேணாம் சார் அப்படின்ட்டு அவசரத்துல வேணாம்னு சொல்றோம்ல, தேங்க்யூ ரிஜெக்டட். இதுக்கப்புறம் எத்தனை தடவை கால் அடிச்சாலும் எடுக்க மாட்டேன். எப்படி சார் 4,300 வெளியே பிஆர்லாம் வச்சுட்டு போறாங்க? ஏன்னா நான் போன சீசன்ல தான் தெரிஞ்சுக்கிட்டேன். டேய் நீ அவ்வளவாது வாங்குவேன்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். என்னடா எல்லாம் எவனை கேட்டாலும் இவ்வளவுதான் தரேன், இவ்வளவுதான். ஒருவேளை எனக்காக போய் சொல்றீங்களா? அப்புறம் விசாரிச்சு பார்த்தா அவ்வளவுதான். ஓ ஓகே, அதுக்கே இவ்வளவு லாயல்ட்டியா இருக்கீங்களாடா வல்லவன் படத்துல. திடீர்னு யாரும் அவன் மாடியில உடனே ஒருத்தர் எழுந்திச்சு கூர்க்கா, என்னடா இவ்வளவு விசுவாசமா இருக்கான் அப்படின்ற. இல்ல சார், நான் நினைச்சிட்டு இருந்தேன் லேமானா நான் மீடியாக்குள்ள வரதுக்கு முன்னாடி நினைச்சிட்டு இருந்தேன். பர் டேக்கு மேபி மினிமம் எல்லாருக்கும் 15,000 இருக்கும். அது கம்மி போகாதெல்லாம் நினைச்சிட்டு இருந்தேன். பட் மினிமம் யாருக்கு எவ்வளவு இருக்கும் சார்? யாருக்கும் கூட வேணாம், எவ்வளவு இருக்கும் நீங்க கேள்விப்பட்டது ஏதாவது மினிமம்? எங்க சீசன்ல என்னால பேர் சொல்ல முடியாது. எங்க சீசன்ல ரொம்ப ஃபேமஸான ஃபேமஸ்னா அந்த சீசன்ல ஃபேமஸான ஒரு நபர்ல இவங்களும் ஒருத்தர். அவங்களுக்கு வந்து 4,000 ரூபாய் கொடுத்தாங்க பர் டேக்கு. ஓகே, பர் டேக்கு. இன்னொன்னு இருக்கும்ல சார், இப்போ 4,000 ரூபாய் 5,000 ரூபாய் கொடுக்குறவங்க இல்ல 10,000 கொடுக்குறவங்க வச்சுக்கோங்களேன், அந்த கண்டஸ்டன்ஸா லாங் ரன்ல அவங்கள எடுத்துட்டு போக அதிக சான்ஸும் பர் டேக்கு இல்லடா. அது வந்து எப்படி தெரியுமா, பணத்தை தாண்டி எப்படி தெரியுமா, உண்மையிலேயே மெரிட் மைலேஜ் இருந்ததுன்னா தூக்கிட்டு போயிடுவாங்க. அதெல்லாம் அவங்கள வச்சுதான் போகுது வண்டி அப்படின்னா கன்ஃபார்மா தூக்கிட்டு போயிடுவாங்க. ஓகே ரைட். டேய் எனக்கு தெரிய வந்த தகவல் என்னன்னா, அந்த டாப் 4ல ஒரு பர்சனை, ஒரு பர்சனாலிட்டி உள்ள போய் அந்த 4th பர்சனை எதிர்பார்க்காத ஒரு நபர் உள்ள போய் கூட்டிட்டு வெளில வருவாங்களாம் கேள்விப்பட்டேன். அதை எதிர்பார்க்காத நபர் யாரா இருக்கணும் போது பக்கத்துல இருக்கிற ரூமர்ஸ் எல்லாம் வந்து எம்பேர சொல்லிட்டு இருக்காங்க. ஐ கான்ட் டேக் ஆல் தி ரெஸ்பான்சிபிலிட்டியா. ஆள் காட்டி வரல் பாத்தீங்களா? ஆளை காட்டுது. நீங்க அது கேமராவை காட்டுது. முதல்ல உதப்பேன் நானு. அதாவது யார் வேணா இருக்கலாம் அந்த 4th பர்சனை போய் கூட்டு வரதுக்கு. அது வந்து அது நீங்க சொல்றது எப்படி யார வேணா இருக்கலாம், நானா கூட இருக்கலாம், ரவீந்திரன் அந்த மாதிரி பேட்மேனா கூட இருக்கலாம், யாரா வேணா இருக்கலாம். போய் கூட்டு வாங்கனே. அப்படி யாரும் கூட்டு வரீங்க? உங்களை உள்ள விட்டா நாட்டுக்கே தெரியும் அரோரான்னு. பட் இருந்தாலும் நான் கேக்குறேன், நீங்க உள்ள போன யாரை கையை பிடிச்சி வெளியே கூட்டு வந்துருவீங்க? நான் வந்து ஒன்னே ஒன்னா, அந்த 18 லட்ச ரூபா நான் தரேன், நீ வந்துடுறியா அப்படின்னு சொல்லி அரோராவை கூட்டு வந்துடுறேன். உனக்கு போன 18 லட்சத்தை நான் தந்துடுறேன், பேசாம வந்துடுறியா? ஏன்னா நீ டைட்டிலுக்காக ஆடல,
உனக்கு தொலைஞ்சு போச்சுன்னு சொன்னியா அந்த பணம் அது வெளில தான் இருக்குது வா அப்படின்னு சொல்லி பத்திரமா கூட்டு வந்துடுவேன். ஃபைன். ஸோ எஸ் அந்த அந்த நாள் நியாயமா யாரும் சொல்லணும்னா நியாயத்தை சொல்லணும்னா 4 பேரையும் கூட்டு வரணும். பட் ஆனால் 4வது ஆளதான் கூட்டு வரணும்னா நான் அரோராவை தான் கூட்டு வரணும். ஓகே. அரோரா இல்லைன்னா யாரை கூப்பிட்டு வருவீங்க? நான் கேள்வியே இப்படிதான் கேட்டிருக்கோம். கரண்ட் சிச்சுவேஷன்ல வாட்டர் மிலனை வெளில கூட்டு வந்தலாம் நினைக்கிறேன். ஏன்னா வரலாறுலயே செலிப்ரேஷன் ரவுண்ட்ல ரெட் கார்டு வாங்க போற ஒரே ஆள் நீதான். அண்டவுட்டடா தெரிஞ்சு போச்சு நீ ரெட் கார்டுக்கு கன்ஃபார்ம்னு. ஏன்னா அது கூட அதுவும் ஒரு கிளிப்பிங்கா பார்த்தேன். சபரி வந்து சொல்லிட்டு இருப்பான், உன் கான்ட்ராக்ட் ரூல் படி நீ இப்ப வரைக்கும் உள்ள விளையாண்டுட்டு இருக்க, உனக்கு ரெட் கார்டு உனக்கு சம்பளம் இல்லைன்றது வரைக்கும் எழுதி சொல்லி பயங்கரமா அது ஒரு 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 அதி பயங்கரமான நியூஸா ஒரு மாதிரி வைரலா சபரி வந்து சொல்றாங்க அப்படின்றதெல்லாம் போயிட்டு இருந்தது. பட் ஆக்சுவலா சொல்லணும்னா நிஜமாவே சொல்லணும்னா உள்ள போய் ஒரு அன்டிசர்வ்டு கண்டஸ்டன்ட் வெளில தானே நான் கூட்டு வர முடியும். அது அரோரா சின்க்ளேரை தவிர வேற யாரு இருக்கா? நான் அந்த பொண்ணோடைய லாஸ்ட் 3 weeks ஆஃப் கேம் இருக்குல்ல அதை நான் பாராட்டி தான் ஆகணும். நோ அதர் சாய்ஸ். ஷி இஸ் புட்டிங் எ கிரேட் எஃபர்ட். டிக்கெட் டு ஃபினாலேக்கு முன்னாடி ஸ்மார்ட்டா ஹேண்டில் பண்ணி ஃப்ரீஸ் டாஸ்க ரொம்ப இன்டெலிஜென்ட்டா ஹேண்டில் பண்ணி அந்த ஃப்ரீஸ் டாஸ்க்ல ஒரு ஸ்கோர் பண்ணலாம். ஃப்ரெண்டு வச்சும் சரி சிம்பத்தி எம்பத்தியும் சரி அது கரெக்டா ப்ரோக்ரெசிவா மேட்ச் பண்ணலாம். நிறைய மிஸ் மேட்சிங் நடுவில் யாரோ ஒருத்தவங்க கூட அதை கட் பண்ணி கரெக்டா போட்டாங்க. பட் அரோராவை தூக்கிட்டேன்னா மிச்சம் 3 பேர் கிரேட் எஃபர்ட் போட்டிருக்காங்க. விக்ரமா இருக்கட்டும், சபரியா இருக்கட்டும், இவங்க இருக்கட்டும். இவங்க அதுல எவ்வளவு ஒர்த்ன்றதுதான் கம்பேரிட்டிவா பார்க்கணுமே தவிர ஓவராலா எஃபர்ட்டே போடலன்னு இவங்க 3 பேரை சொல்ல முடியாது. இந்த கேமை ஒவ்வொரு வாரமும் தக்க வச்சுக்கிறதுக்காக போடுற எஃபர்ட் தான் பிளேயரோட கான்ட்ரிபியூஷன். சரியா? இந்த இங்க இருந்து 50 நாளைக்கு நீ எப்படி இருந்தன்னு பிளேயருக்கே தெரியாம போற எஃபர்ட் இருக்குல்ல, அதுக்கு பேரு விவிஎஸ் கான்ட்ரிபியூஷன். அதை என்ன வாயால சொல்லணும்னா சொல்றேன், நீங்க கேட்கறதுனால சொல்றேன். விஜய் டிவி, விஜய் சேதுபதி கான்ட்ரிபியூஷன் அப்படின்றதா. அப்புறம் நான் சொல்லுவேன் சப்ஸ்கிரிப்ஷன், இதுலயே நீ சண்டைக்கு வருவீங்க. ஹவு கேன் யூ ஸ்னாப்சாட்? நான் என்ன சொல்றேன்னா, ஒருத்தவங்களோட ப்ரொஃபைல பாக்குறதுக்கு எதுக்கு காசு கொடுக்கணும்? நான் அந்த மீனிங்ல தான் கேட்கிறேன். அதை சொன்னா எப்படி நீங்க ஸ்லட் ஷேமிங்னு சொல்றீங்க? எனக்கு அதுவும் புரியல. டேய், உன்னோடதுல வந்து இன்ஸ்டாகிராம் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் இல்லடா? இல்லடா, அதை நீ எனேபிள் பண்ணா உன்னை நான் காசு கொடுத்து பாக்கணும்னா நான் உனக்கு காசு கொடுத்து பாக்கணும். உன்னை நான் காசு கொடுத்து பாக்கணும்னா நீ காசு கொடுத்து நான் பாக்குற மாதிரி ஏதோ ஒரு கண்டென்ட் வச்சிருக்க, அதை பார்க்கணும். ஆனா அந்த கண்டென்ட் நீ உலகத்துக்கே காமிச்சு உலக அறிவை நீ மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்க போற ஒரு உன்னதமான ஒரு விஷயத்த நீ எனக்கு சொல்ல போறேன்னா நான் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்ப்பேன். நான் உதாரணத்துக்கு மதன் கௌரி எம்ஜி ஸ்குவாடோடைய மெம்பர்ரா நானு. அந்த சப்ஸ்கிரிப்ஷன் நான் இப்ப எம்ஜி ஸ்குவாட் சப்ஸ்கிரைபர்னு சொல்லிக்கிறத எனக்கு பெருமை இருக்கு. நான் அந்த ஸ்குவாடோட சப்ஸ்கிரைபர்னு சொன்னா எனக்கு என்ன பெருமை இருக்கு? இப்ப நான் சொன்னா என்னை எப்படி பார்ப்பாங்கன்னு எனக்கே ஒரு இப்ப எப்படி தெரியுமா இருக்கு? அந்த மாதிரி புக் உங்க வீட்டுல இருக்கா? ஐயோ, அப்ப நீங்க அவ்வளவு மோசமானவரா அப்படின்ற மாதிரி என்னை இப்படி பாத்தீங்கன்னா நான் எப்படிதான் சொல்றது? அதனாலதான் சொன்னேன், கேமை மட்டும்தான் எடுப்போம் அப்படின்னு எடுத்துக்கிட்டேன்னா இந்த இதை அடுத்த சீசனுக்கு உள்ள வரதுக்கு இதெல்லாம் எலிஜிபிள் கிரைட்டீரியாவை ஆயிடக்கூடாதுன்றது தானே தவிர அவங்களோட உழைப்பு கடைசி 3 வாரம் 4 வாரம் ப்ரோக்ரெசிவ்லி நல்லா இருக்கு. டிக்கெட் டு ஃபினாலே ஃபேப்லஸா இருக்கு. பட் இந்த என்ன சொல்றது, இந்த பாயாசத்துல அப்பளத்தை நொறுக்கி அசால்ட்டா சாப்பிட்டெல்லாம் வின் பண்ண முடியாது.